கனிஷ்கா கிச்சன். இன்னைக்கு நம்ம சீயக்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு, தலைக்கு தைக்கிற சீயக்காய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இதுக்கான பொருள்லாம் என்னன்னு பார்ப்போம். இதுக்கான பொருள் வந்து இது சீயக்காய், இது வந்து பச்சை பயிறு, இது கடலைப்பருப்பு, ஆவாரம் பூ வந்து இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இலையோடையும் பூவோடையும் இருந்தால் சீயக்காவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் நலுங்கு மாவுக்கு போடக்கூடாது. இது வந்து காய வச்ச எலுமிச்சம்பழத்தோல். இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு ஆரஞ்சு இருக்கும்ல, கமலா ஆரஞ்சு, அதோட தோலுங்களை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி வேறு, இது வந்து முடிச்சுட்டேன் வெட்டி வேறு சொல்லவா. இது வந்து அரப்பு தூள். முன்னெல்லாம் வந்து புண்ணாக்கு மாரி கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டோம்னாக்கா. இது வந்து ஒரு தாவரத்துலேருந்து கிடைக்கிறது தான். இப்போ இது வந்து பவுடராக கிடைக்கிது. அதனால நான் அந்த பவுடரை வாங்கியிருக்கேன். பிரித்தா காற்றுல பறக்குங்கிறதுனால இது அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ, சீயக்காய் 1/2 கிலோனா 1/4 கிலோ இந்த அரப்பு வாங்கிக்கிட்டால் போதும். வெந்தயம் ஒரு 100, அதேமாரி காய வச்ச நெல்லிக்காய், பூந்தி கொட்டை, கூழாங்கிழங்கு இது ஒரு 50 கிராம் போட்டிருக்கிறேன். அதேமாரி காய வச்ச செம்பருத்தி, கருவேப்பிலை காய வச்சது, வேப்பலை, செம்பருத்தி இலை, இது வந்து நாட்டு ரோஸ் வந்து காய வைக்கிறது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே எல்லாமே சீயக்காவுக்கு தான். இதை காய வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் மகிழம்பூ போடலை, அந்த மகிழம்பூவை அரப்புக்கு போட்டுக்குவோம் சீயக்காய் தூளுக்கு. இப்போ நம்ம இந்த சீயக்காய் தூளில் வந்து சுடு கஞ்சி வச்சு ஊற்றி கலந்து வச்சுக்குவோம். இது கலந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா நமக்கு வேணு காணும் பொருள். கலக்கி நல்லா எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன். முத நாளைக்கு கூட நம்ம மறுநாள் குளிக்கிறோம் அப்படின்னா முத நாள் நைட்டே இதேமாரி எடுத்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா வீடும் கொடுக்கும். நல்லா புளிச்சு போயிருக்கிறதுனால தலை தேய்ச்சி குளிக்கும் போது தலையில் உள்ள அழுக்கு பொடுகு எல்லாமே வந்துடும். ஏன்னா கஞ்சி தானே, அரிசி கஞ்சி தானே ஊற்றுறோம். அதனால் இதேமாரி நீங்கள் தைச்சிங்க. இப்போ என் பையன் வீடியோவுக்கு வரமாட்டேங்கிறான், அவனுக்காக தான் நான் இதை கலந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதேமாரி பொருள் சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.